வாரத்திலே பயம் என்கிறதை குறித்து நாம் பார்த்திருந்தோம். இந்த வாரத்திலேயும் அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக பயத்தை எப்படி தவிர்ப்பது, எவ்வளவுதான் பயப்படாது என்று சொன்னாலும் மனிதனுக்கு இயல்பாக பயம் வரும் என்று சொல்லி நான் சொல்லியிருந்தேன். பயம் வந்தாலும் அந்த பயத்தை மேற்கொள்வது அல்லது தவிர்ப்பது எப்படி என்கின்ற காரியத்தை இன்னைக்கு நான் பார்க்க இருக்கிறோம். சங்கீத புஸ்தகத்திலே சங்கீதக்காரன் ஒரு காரியத்தை சொல்லுகிறான். பயம் வரும்போது என்ன செய்கிறதாக சொல்லுகிறான். சங்கீதம் 56 3ஆம் வசனத்திலே, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போ பயப்படாதே, பயம் இதெல்லாம் நாம் எவ்வளவுதான் சொன்னாலும் இயல்பாக ஒரு மனிதனுக்கு ஒரு சிச்சுவேஷன்ல போகும்போது, சில குறிப்பிட்ட நிகழ்வுகள் வழியாக கடக்கும் போது, வாழ்க்கையில போகும்போது பயம் வரும். அந்த பயம் வரும்போது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நாம் கடவுளை நம்புவது. அப்போ இந்த எண்ணம் நம்முடைய ஆழ்மனதில் இருக்க வேண்டும். நான் பயப்படக்கூடாது, தேவையில்லை, கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறார், கடவுள் கூட இருக்கிறார் என்கின்ற அறிவு இருக்கும் போதும், அறிவு எவ்வளவு இருந்தாலும் ஒரு சில சூழ்நிலைகள் வழியாக போகும்போது அந்த நேரத்தில் பயம் வரும். அந்த நேரத்தில் அறிவு எல்லாம் மேலே செய்யாது. ஆனால் நம்முடைய ஆழ்மனதிலே அந்த பயம் வந்தாலும் அந்த பயத்தை மேற்கொள்ளும் எப்படி என்றால், அந்த பயம் வருகின்ற சூழலில் நாம் கடவுளை நம்புவது. நாம் பயப்படுகிற நாளிலே கர்த்தரை நம்புவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறதை போல, நாம் பயம் வருகின்ற வேளையிலே எப்பொழுது எந்தெந்த சூழல் எல்லாம் பயம் வருகிறதோ அப்பொழுது நாம் கடவுளை நம்ப வேண்டும். கடவுளுக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது. கடவுளை மிஞ்சி எதுவும் வாழ்க்கையிலே சம்பவிக்க போவது இல்லை. ஏதோ ஒரு கெட்டதாகவே சம்பவிக்கிறதாகவே இருந்தாலும் அது கடவுளுக்கு தெரிந்துதான் நடக்கிறது. ஆகவே இந்த பயம் தேவையில்லை என்கின்ற எண்ணத்திற்கு நாம் வர வேண்டும். அடுத்ததாக வேதாகமத்தை குறித்து பார்க்கும்போது, பயம் வருவதற்கு காரணம் அறிவின்மையாக இருக்கிறது. சில காரியங்களை குறித்த அறிவின்மையாக இருக்கிறது. அப்போ அறிவு, அதாவது வேதாகம அறிவு அல்லது கடவுளுடைய வார்த்தையை குறித்த அறிவு வரும்போது நாம் பயப்பட தேவையில்லை. இந்த பயம் நம்மை விட்டு மாறி போகிற ஒன்றாக காணப்படுகிறது. லூக்கா புஸ்தகத்திலே 21ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து இடத்திலே சீடர்கள் கேள்வி கேட்கிறார்கள். எப்பொழுது இவைகள் இயேசு கிறிஸ்து இந்த எருசலேம் தேவாலயத்தை பார்த்து அதனுடைய அழிவை குறித்து பேசும்போது சீடர்கள் ஒரு 2 கேள்வி கேட்கிறார்கள். இந்த நீங்கள் இப்பொழுது சொன்ன இந்த எருசலேமின் அழிவுக்கும் சரி, இந்த உலகத்தின் முடிவு எப்பொழுது சம்பவிக்கும் என்று சொல்லி கேள்வி கேட்கிறார்களாக இருந்தார்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து பதில் சொல்லும் போது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். லூக்கா 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள், இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய காரியம், யுத்தங்களை குறித்து நீங்கள் கேள்விப்படுவீர்கள், கலகங்களை குறித்து நீங்கள் கேள்விப்படுவீர்கள். அப்படி கேள்விப்பட்டாலும் இந்த நாடு அந்த நாடு அடித்துக் கொண்டிருக்கிறது, இங்கே இவ்வளவு பேர் செத்து போனார்கள், இங்கே இவ்வளவு கலகம் நடந்திருக்கிறது, யுத்தம் நம்முடைய நாட்டிலே வருகிறது, இப்பொழுது இந்த நாட்டிலே யுத்தம் வரும், வந்து விட்டது, செத்து விட்டார்கள், இவ்வளவு ஜனங்கள் செத்து விட்டார்கள் என்கின்ற செய்தி எல்லாம் கேள்விப்படும் போது அடுத்து இயல்பாக மனிதனுக்கு பயம் வரும். அப்படித்தானே? அடுத்து என்னது, நாமும் செத்து போவோம், நாம் இருக்கிற பகுதிக்கும் வரும், நாமளும் அழிந்து போவோமா, இப்படி எல்லாம் பலவிதமான இது வரும். இதை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இது எல்லாம் சம்பவிக்க வேண்டியதுதான், இது யதார்த்தமான ஒன்றுதான். அதாவது இயேசு கிறிஸ்து கடைசி காலத்தை குறித்து பேசுகிறார். கடைசி காலம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்ததிலிருந்து இனி உலகம் அழிய போகிற வரைக்குமான ஒட்டுமொத்த காலம் கடைசி காலம். இந்த கடைசி காலத்திலே யுத்தங்கள், யுத்தத்தின் செய்திகள், கலகங்கள், கலகத்தை குறித்த செய்திகள் கேள்விப்படுவீர்கள். ஆனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை, இது நடக்க வேண்டியதுதான், இது இயல்பான ஒன்றுதான். காரணம், மனிதர்களுக்குள்ளாக பாவம் இருக்கிறது, மனிதர்களுக்குள்ளாக வெறுப்பு இருக்கிறது, பகைமை இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட மனிதர்கள் வாழுகிற இந்த உலகத்திலே யுத்தம் நடக்கவில்லை என்றால் தான் அது ஆச்சரியமாக பார்க்க வேண்டும். யுத்தங்கள், யுத்த கலகங்கள் இவைகள் நடக்கிறது என்று சொல்ல அதை குறித்து ஆச்சரியமாக பார்க்க வேண்டியதில்லை, பயப்பட வேண்டிய தேவையில்லை. அப்போ
இந்த உலகத்திலே நம்மை சுற்றி நடக்கக்கூடிய காரியங்கள் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சொல்லிவிட்டார். இது கண்டிப்பாக நடக்க வேண்டியதுதான். ஆகவே இப்படி அப்போ இந்த அறிவு நமக்கு இருந்தால், நாம் இன்றைக்கு கேள்விப்படுகிற செய்தியானாலும் சரி, நாளைக்கு கேள்விப்படுகிற செய்தியானாலும் சரி, எந்த செய்திகளும் நம்ம என்ன செய்ய முடியாது, பயமுறுத்த முடியாது. ஒருவேளை அந்த ஒரு கேள்விப்படுகிற அந்த நொடி ஒரு பதட்டம் ஏற்பட்டால் கூட, ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிவிட்டாரு, வரலாற்றிலே கூட பலமுறை இதே போல நடந்து விட்டது, இதை குறித்து நான் இதற்கு பயப்பட வேண்டும் என்கின்ற எண்ணம் ஏற்படுகிறது. அப்போ அறிவு, கடவுளுடைய வார்த்தை குறித்து அறிவு, கடவுள் ஏற்கனவே சொல்லிவிட்டார் என்கிறதை குறித்த அறிவு நமக்குள்ளாக வர வர பயம் நம்மிடத்தை விட்டு போய்விடும். அப்போ கடவுள் என்ன சொல்லி இருக்கிறார் என்கிறதை குறித்து கடவுளுடைய வார்த்தையை பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அந்த அறிவு பெருக பெருக, தேவ வார்த்தையை குறித்த அறிவு வர வர நம்முடைய வாழ்க்கையிலிருந்து பயம் காணாமல் போகும். காரணம், கடவுள் எல்லாவற்றையும் நமக்கு முன்பதாகவே சொல்லி இருக்கிறார். அப்போ நம்முடைய இது பொதுவாக நான் சொன்னாலும் நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் என்கிறதை குறித்தும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். உதாரணத்திற்கு 1 பேதுரு எழுதின புஸ்தகம், 1 பேதுரு புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம், பேதுரு எழுதின 1ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரம், அங்கே பேதுரு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 1 பேதுரு 3:9 படிக்கிறேன். தீமைக்கு தீமையையும் உதாசீனத்திற்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளப்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அப்போ உங்களுக்கு எதிராக தீமை வரும் என்று சொல்லி இங்க பேதுரு சொல்லுகிறார். அப்படி தீமை வரும்போது நீங்க அந்த தீமைக்கு பதிலாக தீமை செய்யாதீர்கள் என்று இங்க சொல்லுகிறாரா? 11 பொல்லாப்பை விட்டு நீங்க சமாதானத்தை நடத்திருங்கள், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேலும் நோக்கமாக இருக்கிறது அப்படி சொல்லிவிட்டு 14வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நீதியின் நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள், அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் என்று சொல்லி இங்கே பேதுரு சொல்லுகிறார். அப்போ இங்க பேதுரு தெளிவாக சொல்லுகிறார், நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லையா. நீதி நிமித்தமாக உங்களுக்கு பாடு வரும் என்பது இயல்பு என்கிறதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு நீங்கள் நேர்மையாக நடந்தால் உங்களுக்கு பாடு வராது என்று சொல்லி வேதாகமும் சொல்லவில்லை. அப்போ வரும், பயமுறுத்தல் வரும், ஆனால் பயப்பட வேண்டியதில்லை என்று சொல்லி வேதாகமும் சொல்லுகிறது. அப்போ இதை குறித்த ஒரு அறிவு, தெளிவு நமக்கு இருந்தால் எப்படிப்பட்ட சூழல் வந்தாலும் பயப்பட வேண்டிய தேவை இருக்காது. இன்னும் ஒரு பயப்படத்தை போக்கத்தக்கதாக முக்கியமான ஒரு காரியம், எபிரேயர் புஸ்தகத்திலே 13ஆம் அதிகாரத்திலே எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார். எபிரேய ஆசிரியர் அந்த பண ஆசை இல்லாமல் கடவுள் கொடுத்த வாக்குறுதி இருக்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறாரே, ஆகையால் பயப்பட வேண்டியதில்லை என்று சொல்லியிருக்கார். இதை குறித்து முந்தின வாரங்கள்ல நான் பார்த்தோம். அப்போ அதை குறித்து அந்த கடவுள் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே என்ன சொல்லலாம், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாம். சரி, இப்படி சொல்வதற்கு வெறும் இந்த வார்த்தைகளை மட்டும் இங்கே எபிரேய ஆசிரியர் சொல்லவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை கை கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் யாரை பின்பற்றுகிறோம், யாரோடு கூட நடக்கிறோம் என்கிறது முக்கியமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே பயத்தை நீக்குவதற்கு அல்லது பயப்படாமல் இருப்பதற்கு நாம் பழகுகிற மனிதர்கள் அல்லது நாம் ஃபாலோ பண்ணுகிற மனிதர்கள் அவர்களும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இங்க எபிரேய புஸ்தகத்திலே வாசிக்கும் போது புரிகிறது. காரணம், இங்க எபிரேய ஆசிரியர் என்ன சொல்லுகிறார் என்றால், நாம் தைரியமா கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்று சொல்லிவிட்டு கீழே அடுத்ததாக அவர் சொல்லுகிற காரியம், தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அப்போ இங்கே எபிரேய ஆசிரியர் மனிதர்களை பின்பற்ற சொல்லுகிறார், மனிதர்களுடைய ஒரு விசுவாசத்தை பின்பற்ற சொல்லுகிறார். யார்? தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்கள்.
அப்போ தேவ வசனத்தை அன்றைக்கு போதித்து நடத்தினவர்களே அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள், அப்போஸ்தலர்களால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அதே வேளையில் இன்னொரு பக்கத்திலே கள்ளர்களும் வேத வசனத்தை கலப்பாக பேசி அல்லது கள்ளத்தனமாக பேசி பொய்யாய் பேசி போலியாக பேசி பரப்பினவர்களும் இருந்தார். இங்கே எபிரேய ஆசிரியர் என்ன சொல்லுகிறார்? தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை. தேவ வசனத்தை போதித்து தேவனுடைய வார்த்தையை அதை உள்ளதன்படியே போதித்து உங்களை சரியாக நடத்தினவர்கள் இருப்பார்கள். அவர்களை பார்த்து அவர்களுடைய நடக்கையின் முடிவு, அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய நடக்கையின் முடிவு, அவர்கள் எப்படி தங்கள் ஓட்டத்தை முடித்தார்கள், தடுமாறாமல் பாவத்திலே விழாமல் அவர்கள் போதித்ததன்படி வாழ்ந்து எப்படி முடித்தார்கள், அப்படிப்பட்டவர்களை பார்த்து அதை சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். அப்போ நாம் யாரை பின்பற்றுகிறோம், யாருடைய விசுவாசத்தை பின்பற்றுகிறோம் என்கிறதுல ஒரு பெரிய விஷயம் இருக்கிறது. உதாரணத்திற்கு இன்றைக்கு பல்வேறு விதமான போதனைகள் இருக்கிறது. இங்க கூட்டத்துக்கு வா, உனக்கு எல்லாம் நல்லதுதான் நடக்கும். இந்த மாதம் ஒவ்வொரு ஆண்டும் முதலாம் மாதத்திலே என்ன சொல்வார்கள்? சென்ற ஆண்டு நீங்கள் துன்பத்தில் இருந்தீர்களா, இந்த ஆண்டு எல்லாவற்றையும் இழந்ததை பல மடங்காக திருப்பி பெற்றுக் கொள்வீர்கள், 2 மடங்காக ஆசீர்வாதம் பெறுவீர்கள், 1000 மடங்கு ஆசீர்வாதம் பெறுவீர்கள் என்றெல்லாம் சொல்வார்கள். பதிலுக்கு நீங்கள் உங்களுடைய 10லே 1 கொடுங்கள், முதலிடத்தை முதல் பிசினஸ்ல முதல் பங்கை கொடுங்கள், 50-50 ஷேர் கொடுங்கள் என்றெல்லாம் கூட சொல்லுவார்கள். அப்போ இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்பி அவர்களை பின்பற்றுகிறதற்கு என்று கூட்டம் இருக்கத்தான் செய்யும். அப்போ அப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும்போது அதை அவர்களால் மேற்கொள்ள முடியாது, அவர்கள் பயப்படுவார்கள். காரணம், அவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டது என்று சொன்னால், உங்களுக்கு பிரச்சனையே வராது, ஒருவேளை போன ஆண்டுல பிரச்சனை வந்ததா, இந்த ஆண்டுல எல்லாம் டபுள் மடங்காக திருப்பி கிடைக்கும் என்று சொல்வார்கள். நீங்கள் எல்லாருக்கும் மேலாக இருப்பீர்கள், ராஜாக்களோடு கூட இருப்பீர்கள் என்று சொல்வார்கள். உலகத்திலே எல்லாரும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் எப்படி ராஜாக்களோடு, உதாரணத்துக்கு ஒரு அப்படிப்பட்டவர்களுடைய கூட்டத்துக்கு ஒரு 1000 பேர்கள் போகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளும். அந்த 1000 பேரும் எப்படி ராஜாக்களோடு இருக்க முடியும் என்றெல்லாம் சிந்திக்க மாட்டார்கள். ஆனால் அதை நம்புவார்கள். ராஜாக்களோடு பந்தி இருப்பீர்கள் இப்படி எல்லாம் சொல்லுவார்கள். அப்போ அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை வரும்போது அவர்களுக்கு தெரிய, அவர்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டார்கள். காரணம், அவர்களுக்கு சொல்லப்பட்டது என்ன? எல்லாம் அவர்கள் காதுக்கு இதமான வார்த்தைகளாக இருந்திருக்கும். அப்போ அப்படிப்பட்டவர்கள் அந்த பேச்சுக்களை கேட்டு அவர்களை பின்பற்றி வளரும் போது வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளை எப்படி கையாள்வது என்று தெரியாமல் பயந்து கலங்கி தவறான வழிகளிலே பயணிக்கிறவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு போதிக்கிறவர்களும் தவறானவர்கள், தவறானதை போதித்து தவறானதை கை கொண்டு தவறான வழிகளில் ஆதாயம் பெறுபவர்களாக இருப்பார்கள். அவர்களை பின்பற்றுகிறவர்களும் அப்படி அதையே செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். அவர்கள் ஒரு பிரச்சனைக்குள்ளாக சிக்கும் போது அதை கையாள தெரியாமல், நேர்மையாக வாழ தெரியாமல், எப்படியாக இதுல மீண்டாமல் போதும் என்று சொல்லி தவறான வழிகளூடாக பயணித்து அதை மீண்டு கொள்வார்கள். ஆனால் அவர்கள் செய்கிறது தவறு என்று சொல்லி அவர்களை உணர்ந்து கொள்ளாமல் இருப்பார்கள். ஆகவே தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாக சிந்தித்து நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்கள், யாரோடு பழகுகிறீர்கள் எப்படி என்கிறதை சிந்தித்து பார்த்து வேத வசனத்தின்படி இருக்கிறவர்களை அவர்களுடைய விசுவாசத்தை மாதிரியாக பின்பற்ற வேண்டும், அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்ற வேண்டும். இது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இல்லாவிட்டால் தவறான மனிதர்களோடு பழகும் போது தவறான காரியங்களை தலையிடுகிறவர்களோடு அவர்களை பின்பற்றி அவர்கள் நன்றாக இருக்கிறார்களே, அப்போ அவர்கள் மேலோட்டமாக இந்த உலகத்தின் பார்வையில பார்க்கும்போது அவர்கள் செழிப்பாக இருக்கிறார்கள், அப்போ இவர்களை பின்பற்றினால் நாமும் செழிப்பாகலாம் என்கின்ற அடிப்படையில வேதாகமும் பின்பற்ற சொல்லவில்லை. மாறாக வேதாகமும் எந்த அடிப்படையிலே மனிதர்களுடைய விசுவாசத்தை பின்பற்ற சொல்லுகிறது என்றால், வேத வசனத்தை போதிக்கிறார்களா, வேத வசனத்தை போதிக்கிறது என்று சொன்னால் அதை வேத வசனத்தில் உள்ளதன்படியே போதிக்க வேண்டும். வேத வசனத்தை சாத்தான் கூட போதிப்பான், அதற்காக சாத்தானை பின்பற்றி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது என்று எண்ண விட முடியுமா? இயேசு கிறிஸ்துவத்திலே வேதம் சாத்தான் கூட வேத வசனத்தை பேசினானே. ஆகவே வேத வசனத்தை உங்களுக்கு போதித்து என்று சொன்னால்
வேத வசனத்தில் உள்ளதை உள்ளதன்படி பேசுங்க. உங்களை சரியாக நடத்துகிறவர்கள், வேத வசனத்தின் அப்போஸ்தலர்கள் நடத்தினதை போல நடத்துகிறவர்கள், அவர்களை நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நீங்கள் சிந்தித்து பார்த்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். மாறாக வேத வசனத்தை கலப்பாக பேசுகிறவர்கள் இருப்பார்கள், பண ஆதாயத்திற்காக மக்களை மயக்கும் விதத்தில் பேசுகிறவர்கள் இருப்பார்கள். அவர்களை பின்பற்றினால் அவர்களை போல மாறிவிட நேரிடும். ஆகவே பயத்தை மேற்கொள்வதற்கு, வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும்போது பயத்தை மேற்கொள்வதற்கு சரியான நபர்களை நாம் பின்பற்றுகிறதும் மிக முக்கியமாக இருக்கிறது. அடுத்ததாக 9ஆம் வசனத்திலே எபிரேய ஆசிரியர் சொல்லுங்க, பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதீங்கள். போஜன பதார்த்தங்கள் நல்ல, கிருபையினால் இருதயம் ஸ்திரப்படுகிறதே நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. அன்றைக்கு இருந்த முக்கியமான ஒரு கள்ள போதனை, பலவிதமான போதனைகள் என்றால், விசுவாசத்தினால் மாத்திரம் தேவனை சேர முடியாது, நீங்கள் உணவு பழக்க வழக்கங்களையும் மாற்றிக்கொள்ள வேண்டும், இந்த உணவுகள் தான், யூதர்கள் உண்ணுகிற உணவு தான் உண்ண வேண்டும், இப்படி எல்லாம் பேசி மக்களை மயக்கி வந்தார்கள். அப்பொழுது என்று மனித போதனையை என்னது கடவுள் போதனையை போல பேசினவர்கள் இருந்தார்கள். அதான் அந்நிய போதனைகள். அப்போ அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாமல் இருக்க வேண்டும். அப்போ கடவுளை குறித்த வார்த்தையை பேசும்போது பல்வேறு விதமான போதனைகளை கேட்டு அந்த போதனையும் இந்த போதனையும் எல்லாம் கேட்டு குழம்பிக் கொள்ளக்கூடாது. அதுவும் பயத்திற்கு முக்கியமான காரணமாக இருக்கு. காரணம், பலர் பயமுறுத்துவதற்காகவே பேசுகிறவர்களாக இருப்பார்கள். நீ குளிக்கவில்லையா, நீ பரலோகத்துக்கு போக மாட்டாய், நீ அந்த சாப்பிடவில்லையா, நீ பரலோகத்துக்கு போக மாட்டாய். இது எல்லாம் மனிதர்களால் உருவாக்கப்படக்கூடிய பயங்கள். அவை அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள். கடவுள் வேதாகமத்திலே ஒரு போதனை நமக்கு கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தினால் நீங்கள் நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள், மனிதர்கள் செய்கிற செயல்களினால் அல்ல. அப்போ விசுவாசத்தினால் நான் யார் என்பதை உணர்ந்து கடவுள் எனக்காக என்ன செய்திருக்கிறார் என்கிறதை புரிந்து அவர் மேல் வைக்கிற அந்த விசுவாசத்தின் மூலமாகவே ஒரு மனிதன் நீதிமானாக்கப்படுகிறான், பாவத்தின் தண்டனையிலிருந்து அவன் மீட்கப்படுகிறான். இதோடு கூட வேறு பல்வித விதமான காரியங்களை கலந்து, இல்ல இது மட்டும் போதாது, நீ விசுவாசித்தால் மட்டும் போதாது, இதையெல்லாம் செய்தால்தான் பரலோகத்துக்கு போக முடியும், இல்லை என்றால் நீ பரலோகத்துக்கு போக மாட்டாய் என்று சொல்லி பயமுறுத்துகிறவர்கள் இருப்பார்கள். அப்போ அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். அப்போ பயத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. நிலையான நகரம் இந்த பூமியிலே நமக்கு இல்லை. இந்த பூமியிலே நாம் எப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கை இது நிலையானது கிடையாது. ஆகையால் இயேசு கிறிஸ்துவ கடவுள் இங்கே பூமியிலே மனிதனாக வந்த போது கூட அவர் என்ன செய்தார்? தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். இயேசு கிறிஸ்து பாடுபட்டார், அதனால் உங்களுக்கு பூமியிலே பாடு வராது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்து பாடுபட்டார், மரண தண்டனை அடைந்தார், ஆகையால் உங்களுக்கு நரக தண்டனை இல்லை. இதுதான் வேத போதனையை தவிர இயேசு கிறிஸ்து பாடுபட்டார் அதனால் உங்களுக்கு பாடு இல்லை என்கிறது வேத போதனை கிடையாது. அது கள்ள போதனை. வேதாக போதனை என்ன? இயேசு கிறிஸ்து பாடுபட்டார், அதே போல நீங்களும் பாடுபடுங்கள். பாருங்கள், இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்துக்கு புறப்பட்டு போகலாம். அவரை போல இயேசு கிறிஸ்து நகரவாசத்துக்கு புறம்பே பாடுபட்டார், அதே போல நாமும் அவருடைய நிந்தையை சுமந்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதன் மூலமாக இங்கே அந்த நிந்தையை சுமந்து கொண்டு புறம்பே பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திலே போங்கள். அவர் பாளையத்துக்கு புறம்பாக்கப்பட்டவராக இருக்கிறார். பாளையத்துக்கு புறம்பாக என்று சொன்னால், பாளையம் என்று சொன்னால் மக்கள் வசிக்கின்ற பகுதி. அதுக்கு புறம்பாக வெளியே
ஒதுக்கி வைக்கப்படுகிறது என்று சொல்லுவோம் அல்லவா? அதே போல இயேசு கிறிஸ்து ஒதுக்கி வைக்கப்பட்டார், வெளியே தள்ளப்பட்டார் பாடுபடியும்படியாக. அதே போல நீங்களும் வெளியே போங்கள். இங்கே நிந்தை அவருடைய நிந்தை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே, பாளையத்தில் உள்ளவர்கள் மக்கள் உங்களை நிந்தை சுமத்தி உங்களை வெளியாக்குவார்கள், உங்களை விட்டு தள்ளி வைப்பார்கள். நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அங்கேதான் இயேசு கிறிஸ்துவ இருக்கிறார் என்கிறதான் இங்கே எபிரேயர் சொல்ல வருகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது மக்கள் உங்களை அங்கீகரிப்பார்கள். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது என்று சொன்னால், ஒருவன் கிறிஸ்தவ இன்றைக்கு கிறிஸ்தவ மதம் ஒரு ராஜாங்க மதமாக இருக்கிறது, பெரும்பான்மை மக்கள் பின்பற்றுகிற மதமாக இருக்கிறதுனால் அந்த மதத்துக்கு அந்த மதத்திலே இருக்கிறான் என்கிறதற்காக யாரும் உங்களை தள்ளி வைக்க மாட்டார்கள். சில கிராமங்கள்ல அப்படி இருக்கிறார். மற்றபடி எப்பொழுது இந்த விஷயம் நடக்கும் என்றால், கிறிஸ்தவ மதத்திலே இருக்கிறதல்ல, கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு உள்ளாக இருக்கும் போது கிறிஸ்துவின் சிந்தைப்படி வாழ வேண்டி இருக்கும், நேர்மையாக வாழ வேண்டியிருக்கும், தவறுகளுக்கு துணை போகாமல் வாழ வேண்டியிருக்கும், தீமையான காரியங்களுக்கு துணை போகாமல் வாழ வேண்டியிருக்கும். அப்பொழுது சுற்றியுள்ளவர்கள் பாளையத்துக்குள்ளாக சமூகத்தின் மக்கள் என்ன சொல்வார்கள்? இவன் பிழைக்க தெரியாதவன், உனக்கு புத்தி கிடையாது என்று சொல்லி ஒதுக்கி வைக்கிறவர்களாக இருப்பார்கள். அந்த நிந்தையை சுமக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லது நேர்மையாக இருக்கிறது மற்றவர்களுக்கு பாதிப்பாக இருக்கின்ற பட்சத்திலே அவர்கள் ஒடுக்குவார்கள், நிந்தையை சுமத்துவார்கள். அப்போ எதுவாக இருந்தாலும் அதை சுமக்க வேண்டும், சுமந்து பாளையத்துக்கு புறம்பே போக வேண்டும், அவர்களை விட்டு விலக வேண்டும். காரணம், கடவுளை அப்படிப்பட்ட மனிதர்களை விட்டு பாளையத்துக்கு புறம்பாக்கப்பட்டவராகத்தான் இருக்கிறார். ஆகவே அங்கே போங்கள் என்று சொல்ல. காரணம், இந்த பாளையம் என்று சொல்லப்படுகிற இந்த நகரம், இந்த உலகம் நிலையானது அல்ல, இது அழியக்கூடிய ஒன்று. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. இப்பொழுது இருக்கிற இந்த பூமியிலே நிலையான நகரம் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லவில்லை. இங்கே நீ சமாதானமாக வாழ்வாய், எந்த பிரச்சனையுமே இல்லாத ஒரு வாழ்க்கை, நிலையாக மரணமே இல்லாத வாழ்க்கையை வாழ்வாய் என்றெல்லாம் இன்றைக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அப்படி ஒரு வாழ்க்கை இல்லை என்று சொல்லுவதாக. நிலையான நகரம் இங்கே இல்லை, வரப்போகிறதை நாடி தேடுகிறோம். அது இனிமேல் வரப்போகிறது, அது இனிமேல் அதை நாடி தேடுகிறோம். அப்போ இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ளும் போது நமக்கு என்ன தேவைப்படாது? பயம் தேவைப்படாது. அப்போ இந்த உண்மை தெரியாமல், இந்த உண்மையை நாம் உள்வாங்கிக் கொள்ளாமல் இருந்தால், இந்த உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால், நம்முடைய வாழ்க்கையிலே பயம், இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல போகும்போது பயம் வருதுதான் ஆகும். ஆகவே இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உண்மையை புரிந்து கொள்ள நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் பயப்பட வேண்டியதில்லை. அதான் நமக்கு தெரியுமே ஏற்கனவே, இது இயல்பான ஒன்று. கிறிஸ்துவுக்காக நிந்தை அனுபவிப்பது என்பது இயல்பான ஒன்று. ஆகவே அப்படி நேர்மையாக இருக்கும்போது இப்படிப்பட்ட பயமுறுத்தக்கூடிய சம்பவங்கள் வருவது என்பது இயல்பான ஒன்று. ஆகவே இதற்கு பயப்பட வேண்டியது இல்லை என்று சொல்லி நாம் எளிதாக நம்மை தேற்றிக் கொண்டு கர்த்தரை அந்த இமீடியட் அந்த சிச்சுவேஷன்ல பயம் வந்தாலும் உடனடியாக என்னது சுதாரித்து வெளியே வர முடியும், பயத்தை மேற்கொள்ள முடியும். பயத்திலே முடங்கி கிடக்க வேண்டிய தேவை இருக்காது. மனிதனாக இருக்கும் இந்த பூமியில மனிதனாக இருக்கின்ற பட்சத்திலே பயம் ஒரு சிச்சுவேஷன், ஒரு சிச்சுவேஷன்ல இமீடியட்டாக பார்க்கும்போது அந்த நிமிடத்திலே பயம் வருவது இயல்புதான். ஆனால் அதை நாம் எப்படி கையாளுகிறோம்? அந்த பயத்தை சுமந்து கொண்டு திரிகிறோமா, இல்ல பயத்தை தூக்கி போட்டு விடுகிறோமா என்கிறதான் இங்கே காரியமாக இருக்கிறது. அப்போ இந்த பயத்தை தூக்கி போடுவதற்கு, பயப்படாமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்கிறோம், என்ன செய்ய வேண்டும் என்கிறதைத்தான் நாம் பார்த்தோம். இதுல பல்வேறு விதமான காரியங்கள் பங்கடை இருக்கிறது. நாம் கடவுளை குறித்து எந்த விதமாக அறிந்திருக்கிறோம், அல்லது கடவுளுடைய வார்த்தையை குறித்து எந்த விதமாக அறிந்திருக்கிறோம் என்கிறது மிக மிக முக்கியமான காரணியாக இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தையை நாம் அறிந்திருந்தால், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் நடக்கும் என்று சொல்லி கடவுள் சொல்லி இருக்கிறாரோ அதை குறித்து அறிவிருந்தால், அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் போது நம்ம பயப்பட மாட்டோம். ஆமா, இது எதிர்பார்த்ததுதான், இது இப்படிப்பட்ட காரியங்கள் வரும் என்று எதிர்பார்த்தது. ஏன்னா கடவுளை ஏற்கனவே சொல்லி இருக்கிறார், இப்படிப்பட்ட வாழ்க்கை, இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல உன்னுடைய வாழ்க்கையில வரும், பயப்படாத கடவுள் ஏற்கனவே சொல்லிவிட்டார். ஆகவே நாம் எதிர்பார்த்த ஒன்று நடக்கும்போது பயப்பட வேண்டிய தேவை இருக்காது அல்லவா?
பயம் எதிர்பாராமல் ஒன்று திடீரென்று நடக்கும் போதுதான் பயம் வரும். மனிதனுடைய வாழ்க்கையில எல்லாம் எதிர்பாராமல் நடப்பதுதான். ஆனால் கடவுளுடைய வார்த்தையை படித்து தியானிக்கும் போது நாம் எதிர்பாராமல் நடக்கிறவைகளை முன்பே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் என்கிறதை நாம் புரிந்து கொள்ள நேரும். அப்படி கடவுளுடைய வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள நேரிடும் போது நாம் என்ன செய்ய வேண்டியிருக்காது, பயப்பட வேண்டிய தேவை இருக்காது. அடுத்ததாக, நாம் இந்த பூமியிலே பின்பற்றுகிற மனிதர்கள், கடவுளை மட்டுமல்ல, கடவுளுடைய வார்த்தையை மட்டுமல்ல, இந்த பூமியிலே நாம் யாரை பின்பற்றுகிறோம் என்கிறதும், நாம் யாரோடு பழகுகிறோம், யாரை ஃபாலோ பண்ணுகிறோம் என்கிறதும் கூட மிக மிக முக்கியம் என்று சொல்லி இங்கே இப்ரேய ஆசிரியர் சொல்லுகிறார். காரணம் அதுவும் நம்முடைய நாம் பயப்படுகிறதற்கும் பயப்படாமல் இருப்பதற்கும் மிக மிக முக்கிய காரணம். அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து காண்பிக்கிறார்கள், நாம் பின்பற்றுகிறவர்கள், நாம் யாரோடு பயணிக்கிறோமோ அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு முன்பாக வாழ்ந்து காண்பிக்கிறார்கள் என்கிறது மிக மிக முக்கியம். அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள் அல்லவா, அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்த்து வாழ்ந்திருந்தால், அவர்களுடைய வாழ்க்கையை நாம் கண் முன்பாக கொண்டு வாழ்ந்திருந்தால், அவர்களுக்கு ஏற்படுகின்ற இந்த சிச்சுவேஷன் போல நமக்கு வந்தாலும் நாம் என்ன செய்ய மாட்டோம், பயப்பட மாட்டோம். உதாரணத்திற்கு ஒரு பார்ப்போம். அப்போஸ்தலர்கள் புத்தகத்திலே 12ஆம் அதிகாரத்திலே 1-2 வசனங்களை படிக்கிறது. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினால் கொலை செய்தார். ஏரோது அன்றைக்கு கிறிஸ்தவர்களாக மாறினவர்களை துன்பப்படுத்துறார். அப்படி துன்பப்படுத்தும் போது யோவானுடைய சகோதரன் யாக்கோபு கையிலே கிடைக்கிறான். அவனை என்ன செய்கிறான், கொலை செய்கிறான். அப்படி கொலை செய்கிறதை பார்த்த யூதர்களுக்கு மிக மிக சந்தோஷம். காரணம் அன்றைக்கு யூதர்களுக்கு மிகப்பெரிய த்ரெட்டாக தெரிந்தது யார், கிறிஸ்தவர்கள். யூதர்களை நீங்கள் கிறிஸ்தவர்களாக மாறுங்கள், கிறிஸ்துதான் இரட்சகர் என்று சொல்லி அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் பேசின நிமித்தமாக யூத மதத்தில் இருந்து அநேக கிறிஸ்தவர்களாக மாறிக்கொண்டிருந்தார்கள். இது யூதர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஐயோ, யூத மத மக்கள் எல்லாம் மாறுகிறார்கள் என்று சொல்லி. இன்றைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா பெரும்பான்மையாக இந்துக்கள் என்று சொல்லி வாழ்கிறார்கள் அல்லவா, இந்து மத வெறி கொண்டவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா. அவர்களுக்கு என்ன பிரச்சனை, ஐயோ எங்களுடைய இந்து மக்கள் எல்லாம் மதம் மாறுகிறார்கள், வேறு வேறு மதத்துக்கு போகிறார்களே என்கிறது அவர்களுக்கு த்ரெட்டாக இருக்கிறது. ஆகவேதான் பல்வேறு விதமாக பிரச்சனைகளை செய்கிறார்கள். தாய் மதம் திரும்புங்கள் என்கின்ற எங்கள் ஊருக்கு இந்த வேற்று மதத்தவர்கள் வர அனுமதி இப்படி எல்லாம் செல்கிறார்கள் அல்லவா. அப்போ அதே போல அன்றைக்கு கிறிஸ்தவர்கள் யூத மதத்துக்கு ஒரு த்ரெட்டாக, ஒரு கண்ணியாக தெரிந்தார்கள். ஆகவே அப்படிப்பட்ட கிறிஸ்தவத்திலே பின்பற்றின யோவானுடைய சகோதரன் யாக்கோபை இந்த ஏரோது கொலை செய்திருக்கிறான் என்கிறது யூதர்களுக்கு மிக மிக சந்தோஷமாக இருந்தது. ஆகவே யூதர்கள் ஏரோதை புகழ ஆரம்பித்தார்கள். ஆகவே இது ஏரோது என்ன நினைக்கிறான், அப்ப இவனை கொன்னது என்னது, யூதர்களுக்கு மிக சந்தோஷம். யூதர்களிடத்துல நம்முடைய செல்வாக்கு பெருகுகிறது. ஒருத்தனை கொன்னதுக்கு இப்படி பெருகுதுன்னா நம்ம இன்னும் என்னது, கிறிஸ்தவத்தை இன்னும் சிலரை கொல்லுவோம் என்று சொல்லி அவன் விரும்புகிறான். அந்த அடிப்படையில தான் பேதுருவை பிடிக்கிறான். அப்போ சிந்தித்து பாருங்கள், கொஞ்சம் முன்பதாக யாக்கோபு கொலை செய்யப்பட்டிருக்கிறான். இப்பொழுது அது யூதர்களுக்கு எல்லாம் பிடிக்கிறது என்பதற்காக பேதுருவும் கைது செய்யப்பட்டு கொலை செய்வதற்கு தயாராக இருக்கிறான். அடுத்த நாள் கொலை செய்யப்பட போகிறான். ஆனா பேதுரு பயந்தானா? இல்லை, பேதுரு நிம்மதியாக உறங்கி கொண்டிருக்கிறான். வேதாகமும் அதைத்தான் சொல்லுகிறது. அவன் அதாவது ஒரு பதட்டம் இருந்தால் கூட மனிதனுக்கு உறக்கம் வராது. நாளைய தினத்துல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை, அதை குறித்த பயம், பதட்டம் ஒரு மனிதனுக்கு இருக்கும் என்றால் இன்றைக்கு நிம்மதியாக உறங்க முடியுமா? இல்லை. அப்போ நாளைய தினத்திலே தான் கொல்லப்பட போகிறோம் என்று சொல்லி பேதுருக்கு சொல்லப்படுகிறது. சிறைச்சாலையில இருக்கிறான், கைது செய்யப்பட்டிருக்கான். ஆனால் அவன் பதட்டப்படாமல், பதட்டம் இருந்திருந்தால் அவனால் உறங்கி இருக்க முடியாது. அவன் உறங்கினான்னு சொன்னால் நல்ல உறக்கம். நல்ல உறக்கம் என்று எப்படி சொல்லுகிறேன்னு சொன்னால், அவன் அதிலே கனவு காணுகிறான். அது கனவா நிஜமா என்று அந்த கனவின் வழியாகவே தேவதூதன் அவனை நடத்தி கொண்டு போகிறான். அது கனவா நிஜமா என்று தெரியாத அளவிற்கு அந்த ஆழ்நிலை உறக்கத்திலே இருக்கிறான். அவன் கனவு காண்கிறதாக நினைத்து அந்த தூதன் நடத்தி கொண்டு வரான். இவன் நிஜமாக தான் நடந்து வெளியே போகிறான். அப்போ அந்த அளவிற்கு ஒரு உறக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவன் எந்த அளவுக்கும் பதட்டம் இல்லாமல் இருந்திருக்கிறான் என்கிறதான் உண்மை, பயப்படாமல் இருந்திருக்கிறான் என்பதுதான் உண்மை. ஒரு நாள் எப்படி முடிந்தது, அவன் பின்பற்றினது
ஒரு காலத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக பயந்து மறுதலித்தவனாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினது, இயேசு கிறிஸ்து பாடுபட்டிருக்கிறார், அதை குறித்த அந்த செய்தியை அவன் அதை உள்வாங்கி கொண்ட பின்பதாக ஸ்தேவான் மரிக்கிறான், கொல்லப்படுகிறான். அவனுடைய வாழ்க்கையின் முடிவை பார்க்கிறார்கள். ஸ்தேவான் கடவுளுக்காக பேசுகிறான். கடைசி சாக போகிற நேரத்தில் அவன் பேசுகிறான். அவனுடைய வாழ்க்கையின் முடிவை சிந்தித்து பார்க்கிறான், விசுவாசிக்கிறான். அவனுடைய விசுவாசத்தை பார்க்கிறான். யாக்கோபு கொல்லப்படுகிறான், அவனுடைய விசுவாசத்தை பார்க்கிறான். அப்போ எல்லாருமே உறுதியாக இருக்கிறார்கள். பேதுருவும் உறுதியாக இருக்கிறார். அப்போ நாம் பின்பற்றுகிறவர்கள், நம்மோடு கூட பயணிக்கிறவர்கள், அவர்களுடைய விசுவாசத்தின் முடிவு எப்படிப்பட்டது என்கிறதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. காரணம், அது நம்முடைய வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அடுத்து, எல்லாவற்றுக்கும் மேலாக எவ்வளவுதான் கடவுளை நேரடியாக வந்து பயப்படாது என்று சொன்னாலும், அந்த சிச்சுவேஷன்ல பயம் வருகிறது என்று சொன்னா கடவுளை நம்பு. நான் பயப்படுகிறனாலே கர்த்தரை நம்புவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னதை போல கர்த்தரை நம்ப வேண்டும். கர்த்தர் இந்த பயத்திலிருந்து விடுதலை ஆக்குவார். நான் பயப்பட மாட்டேன், பயம் அறிவது போல இருக்கிறது, ஆனால் நான் பயப்பட மாட்டேன், பயப்பட வேண்டிய தேவையில்லை என்கின்ற அந்த காரியத்தை நாம் உள்வாங்கி கொண்டு வாழ வேண்டும். தொடர்ந்து அடுத்த வாரத்திலே வேறொரு காரியத்தை பார்க்கலாம்.